இரு நேத்திரத்தில் உற்று நோக்கி பார்க்கின்ற வேளையிலே வந்திருக்க பெண் யார், எந்த நாட்டை சேர்ந்தவள், வாழ்க்கை வரலாறு என்ன, என் பெயர் என்ன, தாய் தந்தை யார், எதற்காக இங்கு வந்திருக்கிறேன், என்ன விளக்கம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? உலகத்தில் வாங்கி வளரக்கூடிய ஆறு எழுத்தென்ற திருப்புகள். திருப்புகள் என்றால் அருணகிரிநாதன். அருணகிரிநாதன் அருள் கொடுத்த ஆண்டவன். ஆண்டவன் என்றால் முருகன். முருகன் பிறந்த சரவணபகை. சரவணபகை என்றால் கங்கை. கங்கையால் தந்தால் ஈசன். ஈசன் ஏறுவது ரிஷபம். ரிஷபத்தில் பிறந்தது பிரம்மா. பிரம்மா மனைவி சரஸ்வதி. சரஸ்வதி கையில் இருப்பது வீணை. வீணை கூறியது நாரதன். நாரதன் செய்வது கலகம். கலகதபர்த்தன் தர்க்கன். தர்க்கன் தாத்தா என்று பார்வதி. பார்வதி கையில் இருப்பது கபாலம். கபாலத்தை அவரது உதிரம். அரக்கர்கள். அரக்கர்கள் அழிப்பது சக்கரம். சக்கரத்தை தாங்கின விஷ்ணு. விஷ்ணு என்ற வித்தலாவுடைய ராவணன். ராவணன் அழிப்பது திருமால். திருமால் மார்பில் இருக்கக்கூடிய லட்சுமி. என்ன லட்சுமி? அன்னலட்சுமி, ஜெயலட்சுமி, குணலட்சுமி, செல்வலட்சுமி, தேவலட்சுமி, குணலட்சுமி. போனால் போட்டிண்டி அம்மா தேசமா சத்தியலோக வைகுந்தம் கைலாயம் ஆட்கள் அழித்தல் படைத்தல் ஆரண நாரணன் காரணன் அலைமகள் கலைமகள் திருமகள் சத்தியலோக வைகுந்தம் கைலாயம் திஷ்டி திதி சம்காரம் திதி சம்காரம். ஏய் சொன்னதே சொல்லுமா? கிளிப்புளை 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 இப்படி முற்கத்தலா இருக்க முடியாத என் தந்தை யார், என் நாடு யார் உனக்கு தெரியாதா? கைலாயம். கைலாயத்தை பீடமா தாங்கி இருக்கக்கூடிய என் தந்தை கைலாய பரமன். பரம்பொருள். இந்த படி அளக்குறானா அவர்தானா? இந்த குஞ்சுகளா படி அளக்குறானா அவர்தானா? எறும்பு முதல் ஏன வரை 8000 ஜீவ கோடி மக்களுக்கு இதோ இருக்கும் கருப்பில் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் என் தந்தை படி அளக்கிறார். என் தந்தை படி அளக்குன்னா உனக்கு இன்னைக்கு 3 வேளை சாப்பாடு கிடையாது. சாப்பாடு கட்டு ஏண்டி அப்படி சொல்லும்படியான இது இருக்கும் என் தந்தை கைலாய பரமன். சரி, அப்பா கைலாய பரமன். வாத்தா யாரு? என் தாய் யாருன்னு உனக்கு தெரியாதா? யாரு தாய்? என் தாய் யாருன்னு தெரியாது. என் தாயை சொல்ல வேண்டுமானா பேர் புகழும் காணாதடா. இது புத்துக்குள்ளுங்கும் வளநாடு. சிவனடி பெண்களுக்கு எடுத்துக்காட்டு சிவமணி சொல்லும்படியான என் தாய் யாருன்னு தெரியாதா? எங்க அம்மா தாண்டா பார்வதி. என் தாய் பார்வதி என்று சொன்னாரு. எனக்கு மட்டுமா தாய்? உனக்கு தாய், உன் மனைவிக்கு தாய், உன் பிள்ளைக்கு தாய், உங்க அப்பனுக்கு தாய், உங்க பாட்டனுக்கும் தாய். எங்க அப்பா உனக்கு அப்பா, உன் மனைவிக்கு அப்பா, உங்க அப்பாவுக்கு அப்பா, உன் பாட்டனுக்கு அப்பா, உன் பிள்ளைக்கு அப்பா. தகப்பன் சாண உடையவன் கைலாய பரமன். கைலாயம் பரமனுக்கு இடபாகத்தில் இருக்க முடியான அம்மாள் உமையவள் மகேஸ்வரி. ஒரு பேர் 2 பேரியா? ஒரு பேர் கிடையாது, 2 பேர் கிடையாது, 1000 பேர்கள். அந்த 1000 பேர்களுக்கும் தாயா இருக்க முடியாது. எங்க அம்மா தாண்டா உனக்கு அம்மா. பார்வதி. முதல்ல சொன்னேன் பார்வதி. இந்த பார்வதிக்கும் கைலாய பரமனுக்கும் நாங்களா எப்படிப்பட்ட பிள்ளை? பெற்றும் பெறாத பிள்ளை இருந்தால் நான் பெத்த பிள்ளை, வளர்ப்பு பிள்ளை இருந்தால் நான் வளர்ப்பு பிள்ளை.
நாங்கள் பெற்றும் பெறாத பிள்ளை. எப்படி எப்படின்னு உனக்கு தெரியாது. இத இருக்க முடியாத கைலாய பரமன் இடவாதிற்கு உமேவல் வேதங்கள் கேட்பது வழக்கம். வேதத்துக்கு தெரியாத கைலாய பரமன் அடியே பார்வதா பிடியடி சாபத்தை காலியாக மூடியாக கீழியாக துடியாக பாய் போய் சாபம். இப்படி சாபத்தை கொடுப்பது அந்த சாபத்தை சிறுமேற்கொண்டு கைலாய பரமன் இடத்தில் உமையவள் பெறுவது சாபம், பாமர மக்களுக்கு கிடைப்பது லாபம். அவங்களுக்கு கொடுக்குறாங்க சாபம், பாமர மக்களுக்கு என்ன லாபம்? யார் எவ்வழி வண்ணமா நினைக்கிறாங்களோ அவ்வழி வண்ணகமா அம்பலா அமர்ந்து காட்சி கொடுப்பவள் என் தாய். ஏன் ஐயா இது இருக்கும்படியான என் தாய்க்கும் தந்தையாருக்கும் பரமனுக்கும் ஏதோ சண்டை ஏற்பட்டு இதோ பூமியாகப்பட்டது. விஸ்வரூபம் எடுத்து ஓடினார் 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 என் தாய். அப்படி ஓடுகின்ற போது இந்த தாளருடைய கண்ட சலங்க இருக்கு. இது ஒன்றோட ஒன்று உராசி 7 முத்துகளான 7 முத்துகளாகப்பட்டது. எப்படி ஓடுகின்ற போது ஒவ்வொரு காலிற்கும் சலங்கை ஒன்றாக வருது. செதறி 7 முத்துகளாக விழுந்து விட்டது. 7 முத்துகளும் 7 குழந்தையாக பிறந்து விட்டது. 7 குழந்தை 7 பொண்ணு. 7 பொண்ணா? எந்த காலத்துல எவன் பண்ண போறானோ? இப்போ ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறதே நான் 10 லட்சம் கடை வாங்குறதா இருக்கு. இன்னும் குறை காலம் போனா எங்க போய் நிக்குமோ தெரியல. இந்த 7 பெண்ணுகளும் என்ன வேலை எப்படி வருவானு தெரியும். கைலாய கன்னிமார்கள் தானே இந்த 7 குழந்தைகளா பிறந்து 7 குழந்தைகளாகப்பட்டது. தாய் வளர்த்தாலும் என்ன செய்வது? கைலாயத்தில் இருந்து பூலோகம் வருவது, பூலோகம் வந்து பூலோகத்தில் என்னது? ஆடுவது பாடுவது ஓடுவது விளையாடுவது. அது மட்டும் கிடையாது. என்னது? பணத்துக்கு சென்று பணத்தில் உள்ள மலர்களை கொண்டு வந்து ஜலத்தை கொண்டு வந்து என் தந்தையாருக்கு முடிய லிங்கத்தை வைத்து அதுக்கு தாய் பூஜை செய்வார்கள். மலமும் ஜலமும் கொண்டு வந்து கொடுப்பது எங்க வேலை. வருவீங்க நதி இறங்கி மலை ஜலம் பறித்து கொண்டு மேல மறுபடியும் போவீங்க பூஜை செய்யறது. பரவாயில்ல. எத்தனை பேரு? அடே அக்கா தங்க 7 பேருமா உலக நாடி 7 பேரு ஒன்றாக அக்கா தங்க 7 பேரு கூடி தனியா விட்டு போக மாட்டோம். 7 பேரும் ஒண்ணாக தான் இருப்போம். எங்க போனாலும் பிறந்தது ஒன்று, வளர்ந்தது ஒன்று, சாப்பிட்டாலும் ஒன்று, படித்தாலும் ஒன்று, படித்தாலும் ஒன்று, விளையாடாலும் ஒன்று, எங்க செய்தாலும் 7 பேரும் ஒண்ணாதான் செய்வோம். ஒண்ணாவே செய்வீங்களா? ஒரு கல்யாணம் பண்ணிங்களா? கல்யாணம் பண்ணி கல்யாணம் கிடையாது உங்களுக்கு? கல்யாணம்லாம் நான் பருவநிலை தான் இருக்கிறோம். சின்ன புள்ள பருவநிலை. 7 பேர் ஒண்ணா தான் போவீங்க? 7 பேர் ஒண்ணா பருவநிலை அடைஞ்சிட்டோம். 1க்கு 2க்கு போனா எப்படி போவீங்க? ஒண்ணா தான் போவோம். 7 பேருமா? என்ன ஒரு ஆளுக்கு வந்து 7 பேர் ஒண்ணா வரும்? டேய் ஏன் அம்பாள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. என்கிட்ட கிறிஸ்திங்க பேசன சரி வேணாம். ஐயோ கால கம்மியா ஏண்டி அப்படி 7 பேர் ஒன்றாக சேர்வது பூலோகத்தில் இருக்க முடியாது. பூலோகம் வந்து அது ஒரு முடியாது. வளர்த்திருக்கிற பூலோகத்துல மலர்கள் உண்டு. மேல உண்டா? கிடையாது. இங்கதான் இருக்கு. எல்லாம் பூலோகத்துல கிடைக்குது. பார்க்கக்கூடிய மலர்களை பெரிப்பது, அது முகர்வது, அது வாசனை உள்ள மலர்கள் கொண்டு கைலாய லிங்கத்தை கொண்டு போய் வைத்து பூஜை செய்வது தினந்தோறும் இதே வழக்கம், இதே பழக்கம். புரிகிறதா? இப்படி இருந்தாலும் இன்று தினத்திலாகப்பட்டது நான் முன்ன வந்துட்டேன். தங்கச்சி நான் முன்ன வந்தனே, அக்காகாரி போய் எங்க இருக்கிற என்ன பண்றா அப்படின்னு பாக்கணும். ஏண்டி தன்னந்தனியால செல்ல முடியாது. யார காண வேண்டும்? யார அழைத்திருக்கிறா? யார அழைத்து? தாய் அழைத்திருக்கா. தாய் நான் போன ஒத்துக்குவாங்களா? அக்கால கூட்டிட்டு போகணும். எங்க அக்கா இருந்தா இந்த கன்னி பெரிய கன்னி கூட்ட மக்கள் நான் தான் போறேன். முன்னாடி பபுநாட படம் எடுக்க போறோம். பார்த்து போய். அப்படிங்களா? நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஆமா இவனு மட்டும் சொன்ன மாதிரி இதே கண்ணி பெரிய கண்ணி அழிக்க பெரிய கண்ணி வருது. ஐயோ தலைவலி.
பிறந்த வந்தது என்ன சேர்ந்து எப்பேற்பட்ட எங்க வரைக்கும் யாருக்கு மகள் விளக்கம் என்ன வைபவம் என்ன யாருமா எல்லாம் பார்த்து தெரிஞ்சதாலே தெரிஞ்சு சொன்னாலும் பெருமை தராது. யாருமா எங்கிருந்து வர பேர் என்ன ஊர் என்ன எந்த நாடு திருமணம் ஆயிரத்தா திருமணம் ஆகலையா அது சொல்லுமா. நாங்க யாரு தெரியுதா என்னதாமா தெரியும் ஊராக வாசிக்கிறீங்களே வாங்கலாம் மேலே மேல இருந்து வரீங்களா பரவாயில்ல. அப்படி இருந்து வந்தாலும் யாரும் விளக்கு தெரிய வராது என்று ஆளி இருக்குது சத்தியவாதி வைகுண்ட கைலாயம் திருச்சி திஞ்சம்பரம் ஆக்கலாய் தவறுத்து சொல்ல முடியாது என்று ஆளி இருக்குது அது ஆடி வெட்பாக கைலாயம் கைலாயமா கைலாயத்துல இருந்து வரா கைலாய மலை இருக்குது ஒன்னல்ல ரெண்டல்ல இல்லையம்மா கைலாய மலை கைலாய மலை இருக்குது 10,500 அடி கைலாய மலை அங்க வந்து நடந்தே வரா. ஆமாடி நடந்தே வரணும் அப்பேரோட கைலாய மலைக்கு அதிபதியா இருக்க முடியாது கல்லக்கிற்கு தாருக்கும் கருவிலுக்கு சிசுவுக்கும் நன்மை இருக்கின்றாரு அவதான் உலகம் வந்து ஓதிய கரியவன் உலகம் வந்து ஓதிய கரியவன் இரவன் ஆகிய நிம்பல வேலியன் அழகு ஜோதிகள் அம்பலத்தாருவார் மலத்திலபடி வாத்தி கைலாய பரவிய தந்தை தாய் இருக்கிறாங்க அந்த சராசரி ரொம்ப உலகத்தை பார்த்த ஆதி பராசக்திரா பார்வதி அவங்களுக்கு பிறந்த நாங்கடா கன்னிமார்கடி கன்னிமாருங்க ஆமாண்டி மாட்டினா அதேதான் நம்ம அப்படி இருந்து வந்தாலும் கன்னிமார்கள் தெரிந்தாலும் நாங்க எத்தனை பேர் தெரியுமா ஒன்னு இல்ல ரெண்டு தாங்க அக்கா தாங்க எத்தனை பேர் அக்காலோ தங்கையாலோ பெருசாக மலை மாடு மாதிரி பெருசா இருக்கிறாங்கம்மா பெருசா இருக்கிற மலை மாடு சொல்லக்கூடாது தெரியுதா அப்படி இருந்து வந்தாலும் ஆமா கைலாய கண்ணி சொன்னேன் வராங்க பாரு பண்ணியாடு அந்த ஆளு கண்ணிலே ஜல கண்ணி மலையாள கண்ணி கொல்லிமலை கண்ணி ஆமா சப்த கண்ணி அப்படி சொல்ல முடியாது ஆமா கண்ணிகளே எத்தனை கண்ணி இருக்கு ஆமா ஆனா நாங்க கைலாய கண்ணிகள் அப்படி கைலாய கண்ணி இருந்தாலும் எப்படி நாங்க எப்படி பிறந்தோம் எப்படிமா ஏதாவது விளக்கம் சொன்னதாமா தெரியும் கைலாய கண்ணி தேர்ந்தா அதான்மா நாங்க எப்படி பிறந்தோம்னு தெரிய வராது எப்படிமா கைலாயத்தில் தந்தை இருக்கிறாரு கைலாயத்தில் அமர்வது என் தாய் இருக்கிறாங்களே எங்க அம்மா வாய் சும்மாவா இருக்காது மோசமான அம்மா வாய் சும்மா இருந்தாலும் அந்த நோர் சும்மா இருக்காது பின்ன அவரும் சம்பாவுடைய வேதத்தை கேட்பது எங்க அம்மா கேட்பது வேதம் எங்க அப்பாவுக்கு வருவது கோபம் கொடுப்பது சாபம் அதுவே பெருத்த லாபம் எங்க அம்மாவுக்கு வரவங்களே இதேதான் சொல்லிக்கிறீங்க பெருத்த லாபம்ன்றீங்களா சாபம் கொடுக்குறாங்க பெருத்த லாபம்னா அது என்ன அர்த்தம் ஆமர மக்கள் பாத்தியா எங்க அம்மாவுக்கு பாத்தியா ஆமா எங்க போய் அமர்றாங்க அங்கதான் பம்பை என்ன உனக்கு நான் சிலம்பு என்ன மாட வேடிக்கை நான் அன்னதானம் என்ன ஆமா அப்படி இருந்து வந்தாலும் அவர் சம்பாவம் சென்று வேதத்தை கேட்பது வேதத்துக்கு பதில் சாபத்துக்கு கொடுப்பது என் தந்தை சாபத்தை கொண்டு ஓடும்போது காலத்திலே காலில் அணியப்பட்ட சிலம்பு இருக்குது ஒன்றாக உராய்ந்து 7 முத்திகள் சிதறியதுமா 7 முத்திகள் யார் யாருமா 7 முத்திகள் சிதறவன்னு பார்த்தாங்க ஒரு பொண்ணாமந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை பெற்றவங்களுக்கு குழந்தை போத பார்த்தா எவ்வளவு கோபம் தெரிஞ்சிடும் அம்பால கோபம் சமந்தப்படுத்த வேண்டும் என் தந்தை பார்த்தா கைலாய பரமன் அந்த 7 முத்துகளுக்கும் 8 களுக்கு மூலமாக உயிர்ப்பு சக்தியை கொடுத்தாய் அந்த கைலாய 7 முத்துகளுக்கும் தந்தை 7 உயிர்ப்பு சக்தி கொடுத்து வந்து 7 சிதுவாக தாய் கைலாயத்தில் 7 சிதுவாக தாய் வந்து பார்த்தாரு தந்தை என்னோட அருளாக பிறந்தாலே நீங்க கைலாய கண்ணிகள் அமர வேண்டும் அவர் சொல்லி 7 கண்ணிகளை யார் பேர் வைக்கிறார் என்ன பேரு சத்துரு ராத்திரி சகத்திர பூஜை சித்திர விளத்தினி சகத்திரவி சீருட யோகி தேவி பூங்கவரி ஆமாண்டா 7 கண்ணிகளுக்கு யார் பேர் வைத்து கைலாயத்தில் அல்லும்பால அரசாயமா என்னோட பிறந்தா அல்லவா நீங்க என்ன கோரி பூஜை போய் சொல்லு என் தந்தை வார்த்தை பிரகாரம் நாங்க எங்க செல்வது பூலாட்டு கேவலத்தை விடுத்து பூலாக செல்வது அப்படி கைலாய நாங்க வருகிறேன்
சந்தன வார குங்குமம் வார சவாது சாந்து வாசன திரவியங்கள் வாசம் வீசுண்டி அம்மா அப்படி இருந்து வந்தாலும் கண்ணீட்டு அகப்பட்டா பழைக்க முடியாது. அப்படி இருந்து வந்தாலும் குறைபாடு இல்ல சந்தோஷம் செல்வது மலைஜலம் கொண்டு வந்து யாரை கொண்டு கூற பூசுகிறான் அந்த சேர்ந்து மலைஜலம் கொண்டு வந்து என் தந்தையார்கள் கையில பூச போறது படிக்கண்டியம்மா. ஆனாலே நான் மட்டும் போக கூடாது. தங்கை மார்களக்கா அக்கா எல்லாம் இருக்கிறாங்க. சீக்கிரம் பாக்கணும். சீக்கிரம் போதி வணக்கம். நமக்கொழிந்த என் பாதத்தில் இருவரும் படிந்தனால என்று போல் என்று சுபக்ஷேம வேண்ட ஆசை எழுந்திருங்கடி. அதானே இது இருக்க முடியும். அண்ணே காண வேண்டும். அண்ணே அழைத்திருக்கிறாரு. வாரும் அடி வாரும் போகலாம். அடி அடி வருமா வாரும் அடி வாரும் போகலாம். ஏ மந்தி சரி அடி தாய வந்தனே பாவம் என்னைக்கு ஓட்டோட்டமா ஓடி வந்து ஆதாரமா செலுத்த விடுறார் என்றைக்கு மகராசை வழங்குது. போன்ற முகம் இருக்குது. அந்த செந்தாமரை சூரியமணி வெப்பம் பட்டு வாரி வரி கருபடுத்து இருக்கு முகம். வாரி வருத்துக்கு என்ன சமாச்சாரமா? வேற ஒன்றும் இல்ல. நானும் அப்பாவும் கைலாயத்தில் அமர்ந்திருக்கிற நேரத்தில் யாரோ பௌத்த ரிஷி ஓடி வந்தார். ஓடி வந்து கைலாய பரமா அம்மா உமா அப்படி என்று பலமுறை அழைத்தார். நாங்க அப்பாவும் பேசல நாங்களும் பேசல. இருவரும் பேசாத காரணத்தால் கைலாபுரம் 3 முறை கண்ணூரா பார்த்தனால என்ன மதியாத காலத்தால் அதனால சாவத்தை கொடுத்துட்டு என்ன வேண்டும் ஐயா எப்ப இந்த கைலாய மதியாதை இருந்தாயிரம் கைலாய வாசலுட்டு கிடைக்க வேண்டும். என்ன மதியாதை இருந்தாலே இந்த கைலாய மதியாதை போடு அசட்டு போடு கடவுளில் சாவத்தை கொடுத்து விட்டால் நாரதன் ஓடி வந்தால் நாரதன் ஓடி வந்து பாட்டி ஏன் மௌனமா இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே விஷயத்த சொன்ன உடனே உன்னால உட்பட அந்த கன்னிகள் இருக்காங்கல்ல அவங்களை கூப்பிடு அப்புறம் மணி சொல்றேன்னா அதனால கூப்பிட்டு நாங்க என்ன பண்ணணும் என்னால அவரு என்ன அதாவது உங்களால ஆக வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இங்க 7 கடலை தாண்டி கருங்கடல் இருக்கிறது. கருங்கடல் சென்று ஜலம் கொண்டு வர வேண்டும். நீர் அப்புறம் என்ன அப்புறம் கொண்டு வரணும். பாரியாத மலரும் கொண்டு வந்தால் தலையில் வைத்து ஜெயித்தால் கைலாபுரத்தை அவர் பழைய நிலைமைக்கு வந்துருவாரு. அடியே பாப்பா அக்கா அண்ணன் சொல்ல போறோம். ஆமா போலாம். யார் உரைச்ச மாதிரி கேட்டு என்னைய வந்து மொழி கேட்டு செய்தா கலங்க போலாம். நல்லா யார் வந்தாரு
வந்துடாதே. ஏய், வேகமாக போகுது போவியும். ஏய், ஐயோ நாரதரா, எதுக்கு வந்தீங்க? முன்னாள் காலத்துல வந்தேன். ஆமா, தேவரான சிறுவனுக்கு சென்றேன். தேவர்களை சிறைபிடித்து. அது மட்டும் கிடையாது. அதனால இப்போது நீ எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? எங்க செல்லணும்? அதான் இருக்கின்றது. ஆமா, நந்தவன மார்க்கத்திலே நந்தவன மார்க்கம். கைலாய கண்ணி 7 பேர்களும். சரி, புரியுதா? 7 பேர்களும் நந்தவனத்தில் ஆடி போடி கொண்டிருக்கின்றார்கள். அதான சொல்றீங்க. கைலாய கண்ணி அவர் இடத்திலே உடைய 6 மனசுக்கு பிடிச்சவங்க இருக்காங்களோ, மனசுக்கு பிடிச்சவங்க. ஆ, கொண்டாட்டி இல்லாத கடகர்த்தி எனக்கு தான் தெரியும். ஆ, உண்மைதானே? முதலாளி. அதனால நேரா சென்று இப்ப எங்க போனோம்? நேரா அதோ நேரா மலை கைலாயம் கைலாயம். போலாமா? ஓ, கிளம்பு. ஏய், அந்த பேய்வா அனுரத மாதிரி ஏறி. தாத்தடி, 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 தா. ஏய், பேய்வா அனுரத மாதிரி ஏறி. வேகமாக போகுது. அக்கா ஐயா நந்தவன நாடியே லட்சியாலி ஓடியே நந்தவன நாடியே. குந்தவன ஜடியா புள்ளையா ஐயா அக்கா ஏய், நந்தவன வந்து விட்டோம். நந்தவன வந்து விட்டோம். நந்தவன பார்த்தால் மயில் ஆடுவது குயில்கள் கூவுவது வண்டுகள் இங்கே விட்டு ஓடுவது ஓடுவது. எவ்வளவு விசித்திரமா இருக்குது. இருக்கின்றது. மரத்தை பார்த்தவனுக்கு எப்படி இருக்குது? ஆ, மாடப்பூரா 2 ஜோடி ஒன்னா கூடி விளையாடி. மாடப்பூரா 2 ஜோடி விளையாடி. மாடப்புரியாகப்பட்டது இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து கொஞ்சி குளவை முத்தமிட்டுகிறது. அதை பார்க்கும் பொழுது மனது எவ்வளவு ஆனந்தமா இருக்கிறது. ஆனந்தமா இருந்தாலும் அக்கா அதை பாருங்களா. என்னடி அதோ பாருங்க. என்னடி பசுஞ்சோள தண்டலே பார்த்து நின்றோமே. அக்கா பசுஞ்சோள தண்டலே பார்த்து நின்றோமே. மாப்பதியாது கலப்பியாது மறந்து நின்றோமே. பசுஞ்சோள தண்டலே பார்த்து நின்றோமே. அக்கா மலை போல் வந்து அன்பு பாருங்கடி. அத பாரு அக்கா. பாருடி பாரு மலை போல் வந்து அன்பு பாருங்கடி. பாருங்கடி. மலைக்கும் மந்தாரையே சூடுகடி. மலை போல் மலை போல் வந்து அன்பு பாருங்கடி. பாருங்கடி. மலைக்கும் மந்தாரையே சூடுகடி. கல்வியல் பாடுவே கலவைகள் ஆடுவே. கனவிதுவோ எனவிதுவோ பொய்யாரம் ஆகுவே. அதுவோட தந்தலே பாதினோ. ஏய், தாத்தா தாமரை கரகனா சூரன். தாத்தா தாமரை கரகனா. ஏய், தாத்தா தாமரை கரகனா சூரன். அடியம்மா. ஏய், ஏய், ஐயோ இவள் வானத்து பூனிலமோ. பாப்பா ஓடி வாடி. ஏய், ஓடி கண்ணே, வாடி. இங்க வாடிய. ஆடியா? இந்த மச்சியா ஆடியா? முகார விண்டவு முகார விண்டவு முகார விண்டவு. பயப்படாதடி பயப்படாத. கண்ணே, இங்க வாடிய. ஐயோ, நீ கொஞ்சம் பெருசா இருக்க. நீ நில்லு, நீ வா. ஐயோ வர மாட்டேன். இவன் தீரத்து பட்டோ. ஏய், நாகராஜா, என்னடா கையில அனுப்ப மாட்டாருவா? இவன் தீரத்து பட்டோ. இவன் சிறப்பான இவன் அங்கமெல்லாம் இவன் அங்கமெல்லாம் 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 அங்கமெல்லாம். எனக்கு தோணாது தோன்றடி. எனக்கு சோகமும் அருதடா அருதடா. தாய், அது உன்னை கண்ட போதுமானா. ஓடியாடி ஓடியாடி. என்ன பேர் ஆகுதடி. என்ன பேர் ஆகுதடி. ஐயோ, என்ன சொல்றீங்க? இவளை பார்த்தா நல்ல மாடுகள். ஆமாம். நாம தேவலோகத்து தேவ கன்யா
இருக்கபடியா கைலாயத்துல நம்ம கற்பை சூறை ஆடி விடுவா. ஆமாம். நம்ம கற்பை சூறை ஆடி விட்டா போய் விட்டா மானம் போய் உயிர் வாழ கூடாது. கூடாது. பொன்னா பறந்தல உயிரை விட மானம் தான் பெருசு. இவன் தொட்டு விட்டா நம்ம தீட்டப்பட்டு விடுவோம். ஆமாம். கைலாயம் போய் சேர முடியாது. முடியாது. அதனால வேண்டி இவனை பார்த்தா அசுர குலமா தெரிகிறது. இருக்கிறான். இவன் சும்மா விட மாட்டான். விட மாட்டான். நம்ம கற்பை ஏமா பாதுகாத்து நாம தான் பாதுகாக்கணும். அதனால நம்ம மந்திர வளர்த்த கல்யா ஆமா செஞ்சிருப்பா. ஓம் அரராமராதே எங்கடா இங்க இருந்து உள்ள காணோம். எல்லா கல்லா விட்டாலும் எல்லாரும் கல்லானாலும் இவங்க எங்க போறாங்க? என்னைக்கா இருந்தாலும் இந்த கல்லு உருவம் உருவமாகணும். அதனால நம்ம இங்கேயே இருக்கோம். சரியா? ஆனால் கடற்கண்டாசுரனாகப்பட்டவன் கண்ணீரத்திலே தழுவி கொண்டிருக்கின்றான். அந்த கடற்கண்டாசுரனை மடிக்க வேண்டும். எங்கள் தாத்தா கைலாய விடமா இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அந்த நிஷ்டை களைய வேண்டும். இதுதான் நம்ம வேலை. பாட்டி 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 கைலாய கண்ணிகள் 7 பேர்களும் சென்றார்களே. அதுவா இருக்கிற கருங்கடல். கருங்கடலிலே தீர்த்தமும் பாரிசாலமலர் கொண்டு வந்து தெளித்தால் சாபம் தீரும். அப்படி சொன்னா 7 பேர் போனாலும் அங்க ஒரு அரக்கனாகப்பட்டவன் கடற்கண்டாசுரன் என்பவன் அந்த 7 பேரையும் கற்பழிக்க சென்றால் பார்த்தவுடனே 7 பேரும் கல்ல ஆயிட்டாங்க. என்னடா பண்றது பேரா? இதுக்கு வழி என்னடா? இதுக்கு வழி என்னையே கேளு. அப்புறம் என்ன நான் என்னமோ இல்ல சூரங்கட்ட போன மாதிரியும் சூரனை போய் கிளப்பி விட்ட மாதிரியும் அவனும் வந்து கெடுத்த மாதிரியும் அப்படி என்ன ஆளுன்னு தெரியும். இதுக்கு ஒரு வழி இருக்கின்றார். என்ன வழி? உன்னுடைய பிள்ளை முருகப்பெருமான் முருகன் ஐயனாரப்பன் வீரபத்திரன் 3 பேரை அழைத்து 3 பேரையும் அதான் 3 பேரும் கூப்பிட்டு ஐயனார் முருகன் காத்துவா வீரபத்திரன் 3 பேரை அழைத்து ஒருவன் சாத்தக்காரனாகும், சரி, ஒருவன் கரவக்காரனாகும், ஒருவன் அக்கடிக்காரனாகும் 3 பேர் அழைத்து சரி அப்படியே ஆகட்டும். இதோ 3 பேரிலே முதல் பிள்ளையா இருக்க முருகப்பெருமான் வருவது காண்க. தட்டுவாடி மேல ஏதோ வந்தார் நல்ல சாரண போய் எல்லாரும் தடுக்க முட்டு போட்ட தட்டுவாடி மேல ஏதோ நல்ல சாரண போய் எல்லாரும் தடுக்க முட்டு போட்ட அங்க போனாலும் தெரியும். ஏனென்று சொன்னால் ஆளை கண்டாயா என்று அறிவித்த உடனே சத்தியம் தமிழ்வாடும் தேனிச தந்தல் உலாவும் கோகுல குயில்கள் நடமாடுபடியால் மச்சம் குர்வம் ராகம் ரசு பாபனம் என்று சொல்படியால் 10வது அறமூர்த்தியாய் வாக்குடையானவராய் எம்பெருமான் மார்பிலே தங்கியிருக்கக்கூடியவர் யார்? மகாலட்சுமி. மகாலட்சுமி ஆட்சியமுதே சபை அல்லவா? அப்படிப்பட்ட தேசங்கள் தோறும் போற்றபடியால் புகழக்கூடிய நாடு சிங்கிரிக்குரிய என்று சொல்படியால் தாத்திருக்கிறார். வந்திருக்கபடி அந்த ஆசானா தெரிகிறார். யாருங்க இந்த ஆளா தெரியுங்க? யாருங்க? எங்க வரீங்க? உங்க பேர் என்ன? எந்த நாடு? பேர் என்ன? ஊர் என்ன? எங்கிருந்து வரீங்க? அமைச்சரே, ஐயோ, நெடுவாழ ஆசை தான் தராது.
தோன்றின் புகழ் ஓடி தோன்றுங்க தோன்றலே தோன்றாவன வாழ்ந்தால் புகழோடு வாழ வேண்டும் புகழில்லா வாழ்வு புகழுக்கு சமம் அப்படிப்பட்ட மகா பெரியவர் தேவர்கள் இறந்த சபையிலே அறிவாசான்கள் இறந்த சபையிலே கற்பிலே சேர்ந்த மாதா பிதா குருக்கள் மங்காத பொற்செல்வம் மரியாதை தீபம் கலைஞர விளக்கத்துக்கு சமத்துவம் உண்டு பெற்ற மாதா பிதா குருக்கள் ஆண்டோர் சான்றோர் பெரியவர்கள் இறந்த சபையிலே எங்கிருந்து வருகிறார் சமாச்சாரம் என்ன குலத்தை சார்ந்தவர் அசுர குலமோ தேவர் குலமோ புண்ணியத்திற்குரியவனோ தர்மத்திற்குரியவனோ அதர்மத்திற்குரியவனோ என்று அறியாதவனோ இருக்கிறார் எங்கிருந்து வருகிறேன் சமாச்சாரம் என்ன சூராசம்மா அப்படிப்பட்ட சிவாய மந்திரத்தை மூன்று உலகத்துக்கு மேன்மதங்கி உலகமாய் பார்க்கிறோம் அம்பலம் கைலாயம் வெற்றிமணி வேலம் நான் வேலாயுத வெற்றிமணி வேலம் கதனானுக்கு அரோகரா ஆமாப்பா பாவனாண்டிக்கு அரோகரா அசுராக்களுடைய குடும்ப தாங்கம் அனுதினமும் மல்லல் பட்டு என்ன செய்வதென்று அறியாத கல்லால் விஷத்திலே தவத்திலே இருந்த ஈஸ்வரத்திலே முறையிடுகிறார்கள் முறையிடுகின்ற காலத்திலே ஈஸ்வருடைய நெற்றி வேர்வில் இருந்து 6 பொறிகளாகத்தானே வாயு பகவான் மூலியமாகத்தானே சரவண பொய்கிலே போய்விடுகிறது 6 பொறிகளும் 6 குழந்தையாகத்தானே மாறிவிட்டது யாருடைய நெற்றி வேர்வில் இருந்து சிவபெருமான் இல்லையா சூரசம்மாரம் செய்ய முன்னால் நல்ல துதிபரும் ஈசன் முதல்வி தன்னில் 6 பொறி ஆய் வந்தேன் மன்னார் புரியுதேப்பா 6 முறையாகத்தானே வந்து விட்டாரா இல்லையா யாரவரே முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் அதோடு மட்டுமல்ல சரவண பொய்யிலே பிறந்தபடினாலே சரவண பகவான் கந்தநாதன் என்றும் வெற்றிமணி வேலன் என்றும் ஆறுமுக பெருமானின் பெயரை வாழ்த்து ஆனால் ஒவ்வொருவருக்கும் சரியே அலக்கல்கள் கருவிருக்க வேண்டும் என கருதி மீண்டும் எங்கே பிறக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் புகழ் உக்கர பாண்டியனாய் பிறந்தவன் நானே உக்கர பாண்டியனாய் பிறந்தவன் நானே சீர்காழியிலே சிவபாத இருதய ஐயருக்கு இந்த முருகப்பெருமான் சிவனா அதாவது திருஞான சம்பந்தரா பிறந்தது யாரு நான் தான் முருகப்பெருமான் உக்கர பாண்டியனா பிறந்ததா நீங்க முருகப்பெருமான் நான் தான் பாதாபி அனதாபி என்று சொல்ல முடியாது அரக்கர்கள் கருவிருக்கு இல்லையா இந்த முருகப்பெருமான் என்ன செய்கிறார் 18 புராணங்களிலே வன்னிய புராணம் 9வது புராணம் 9வது புராணத்திலே இதோ இருக்கின்றானே யாரவன் இந்த முருகப்பெருமான் என்ன செய்கிற ருத்ரவன்னியனாகத்தானே பிறக்கிறாராம் யார கருவு இருக்க யாருங்க வாதாபி அனதாபி அவங்கள கருவு இருக்கு ஆமாப்பா வாதாபி அனதாபி என்று சொல்ல முடியாது அரக்கர்கள் கருவு இருக்கு ருத்ரவன்னியனாக பிறந்தவர் யாரு முருகப்பெருமான் நான் தான் அப்பா அந்த 12 மரமுழு வன்னியானே அப்படி முருகப்பெருமான் மனிதனாக பிறந்தவனும் இவனே இல்லையா திருஞான சம்பந்தனாய் பிறந்தவனும் இவனே இல்லையா இப்படி எல்லாம் பிறந்து அரக்கர்களுக்கு அருவருத்து தேவர்களுக்கு சுகவாழ் கொடுத்து முருகப்பெருமான் என்ற பெயரோடு வெற்றி வடி வேலன் வேலாயுத கடவுளானு ஆத்தாள் தந்தாரே சக்தி வேலை கரத்திலே கொடுத்து இல்லையா தேவர்களை கருவிருக்க வேண்டும் என ஆத்தாள் கொடுத்த சக்திவேல் உலகமெங்கும் பாமர மக்கள் சக்திவேல் பேர் வச்சிருக்காங்களா யாரால அதான் முருகப்பெருமான் உங்களால் தான் அதான் முருகப்பெருமான் சக்திவடி வேலன் எந்த பெயரோடு யாருக்கு எந்த குறை வந்தாலும் சும்மா இருப்பேன் எங்க அம்மாவுக்கு அது உருவமா ஆகி
அனாதையும் பலம் உண்டால் பிரமமான இந்த ஜோதி எப்போது ஒரு கருணை ஒரு முகங்களாறு கரம்படி ரெண்டும் கொண்ட ஒரு திரு முருகன் வந்தேன் உதித்தன உலகமுயே வெற்றிவடி வேலனும் வேலாயுத கடவுளாகத்தானே பிறந்து குறை என்பது இல்லாத அசுராக்களை அழுத்து தேவர்களுக்கு சுகர்கள் கொடுத்து இல்லையா வள்ளி தெய்வான சமேதனாகத்தானே இல்லையா இந்த நேரத்தில் இருக்க முடியாத தெய்வானை பரிசாக ஆமாப்பா பரிசாக தந்த நாள் முதல் கொண்டு பெருமைக்குரியவனாய் வைக்க முடியாது ஒரு பிள்ளை பிறக்கின்ற நேரம் நல்லா இருக்கணும்டா நல்ல நேரமா அது இருக்கணும். ஊர்வோரம் கொல்லியும் உத்தார நட்சத்திரம் ஒரு பிள்ளையும் பிறப்பான ஆனால் அந்த பிள்ளைய வெல்லவோ கொல்ல ஒண்ணும் முடியாது. கொல்லவோ முடியாது. கொல்லவோ உலகத்துல முடியாது. பிரதமன் இல்ல அப்பருக்கு எப்போ திருவிழா பங்குனி மாசம் அந்த பங்குனி ரோத்து பங்குனி மாதம் உத்தரம் தண்ணில் நானே உத்தர நட்சத்திர பிரகரார் பங்குனி உத்தரம் தண்ணில் நானே பருவம் அதில் பர அறுமுறை யோர்களும் ஒருமையாய் கூடிய 33 கோடி தேவர்கள் 46 ரிஷிமார் என்னுடைய கம்புரர் எல்லோரும் ஆசீர்வாத பெருமைக்குரிய பிள்ளை வேலாயுத கடவுள் என் லக்கணம் என்ன லக்கணம் என் லக்கணம் என்னடா நட்சத்திர உத்தரம் லக்கணம் சிங்கா லக்குணம் தண்ணு சிங்களக்கணம் தண்ணில் அங்குதானே வளர்க்க உங்கவர்கள் பூமாரி மங்களம் கூறி உரைக்க இப்படி எல்லாம் பிறந்து விட்டார் சிங்களக்கணம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த உத்தர திருவிழா யாருக்கு முருகப்பெருமான் அப்புறம் முருகப்பெருமானுக்கு இன்றைய நாள் தினத்திலே தாயாகப்பட்டவள் ஓலமிட்டு எழுகிறார். ஆமா ஒரு குழந்தைக்கு ஆரம்ப ஆசிரியர் யாரு? தாய் தான். பெற்ற தாய். தீயடா தொடாது நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எனக்கடி சுட்டிக்காட்டி வளர்க்கக்கூடியவள் யாரு? தாய் தான். பெற்ற தாய் தான்டா. ஆமா அம்மா இல்லன்னா உலகத்துல எந்த காரியமாவது நடக்குமா? நடக்காது, ஒருபோதும் நடக்காது. அப்படிப்பட்ட பெற்றவளுக்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் பெற்றவள் மீது பிள்ளைக்கு அதிக பாசம் உண்டு 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 இருக்கா இல்லையா? உண்டு. அப்படிப்பட்ட தாயெல்லாம் ஏறியது இந்த பொழுதில் பெருமக்கன் தன்மகன் சான்றோன் கற்ற தாய். பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை, பிள்ளையோட அருமை. நட்டவனுக்கு தான் தெரியும் பயிரோட அருமை. பயிரோட தாயாகிய தந்தையும் தந்தையுமா தாங்குகின்ற தெய்வம், தன்னிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம் இல்லையா? ஏன் அம்மாவை தாய் பெருமையாக பேசுகிறோம்? பட்டில தொட்டில மார்பையில தோல்மையில கட்டில காதலித்து கனகமுலை தந்தால் எப்படி காண்பேன்? ரத்தத்தை பாலாக்கி ஊட்டியவள் பெற்றவள் அல்லவா? அம்மா என்று சொன்னால் ஆய் என்று சொன்னால் உயிரெழுத்து, இம் என்று சொல்வது மெய்யெழுத்து இல்லையா? மா என்று சொல்வது இம்ப்ளஸாம் இல்லையா? உயிரும் மெய்யும் கலந்தவளாம் பெற்றவள் இல்லையா? உயிரையும் கொடுப்பாளாம். பெத்த பிள்ளைக்கு உண்மையா இருப்பாளாம். புள்ள திருட்டா கூட போய் சொல்லிட்ட கூட என் புள்ள அப்படி பண்ணாது, என் புள்ள போய் சொல்லாது, என் பிள்ளை சொல்லாதீங்க இல்லையா? அப்படின்னு அப்ப உயிர்மை கலந்தவள் தாய் இந்த பெற்றவள். அம்மா என்று சொல்ல ஒரு காலு வாசப்படியில தடுக்கட்டும், ஒரு காலு ஒரு கட்டவரில் தடுக்கிடுச்சுன்னா கூட ஐயோ என் பொண்டாட்டி நீ அவனு சொல்றது, ஐயோ என் சித்தப்பா நீ அவனு சொல்றது தெரியாது. அம்மா என்று அழைக்கிறான், ஐயோ அம்மா என்று அழைக்கிறான். உயிர்மை கலந்தவளாம் இல்லையா? ரத்தத்தை பாலாக்கி ஊட்டியவள் பெற்றவள். தெய்வமாக தெய்வம்
நடத்துறோம் இன்னைக்கு. நாளைக்கு என்ன ஊர் போறோம்? விழுப்புரம் அண்ணன போறோம். ஊரை சொல்லணும் பட்டுன்னு. அத்தியூர்த்திருக்கை. காலையில இருந்தா ஊரை கேட்கணும் வாத்தியா என்ன ஊருக்கு நாளைக்கு நடக்கணும். ஆமா. அத்தியூர்த்திருக்க போறோம். என்னங்க அங்க போறோம்? அத்தியூர்த்திருக்கை. தாய்நாட்டுடைய பெருமை அங்க போய் பேச போறோம். ஆமா. இல்லையா? இந்த ஊர்ல இருக்கிற அவங்க பெத்த புள்ள கூட அவங்க பேர சொல்லலாம். ஒரு தெருக்கூத்து கலைஞன் தான் பேர் சொல்லும். ஆமா. இல்லையா? நாட்டினுடைய பெருமை. ஒரு ₹1,00,000 செலவு பண்ணா கூட இது போல ஒரு கூத்து வைக்க முடியாது. ஆமா. ஒரு சிட்டிகை தட்டுற நேரத்துக்குள்ள சிங்கிரிக்குடியில இல்லையா என் பட்ட தாய்த்தருமார்கள் இல்லையா தலைவருடைய அனுகிரகத்தினாலே எல்லோரும் ஒருங்கே சேர்ந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கிடுது. அனைவருக்கும் தாழ்வு. இப்படிப்பட்ட இல்லையா நமக்கு இப்படிப்பட்ட அலங்கார மேடைகளை அமர்த்தி இல்லையா அந்த கலையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர்கள் உலகத்துல இருக்காங்க. ஆமா உண்மை. இல்லையா அந்த கலைக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர்கள் உன்னதமானவர்கள். ஒரு கலைஞன் என்ன நினைக்கிறானா உலகத்துல எவருமே ரசிகர் இல்லை என்று சொன்னால் கூட கடைசியில ஒருவன் இருப்பான். கடைசி ரசிகன் ஒருவன் இருப்பான். அந்த ஒருவனுக்காக ஒரு கலைஞன் வாழ வேண்டுமா? கண்டிப்பா. அந்த கடைசி ரசிகன் இருக்கின்ற வரையிலேயும் இந்த கலையானது வளர்ந்துக்கினே இருக்கும். கண்டிப்பா. அது போல எத்தனையோ ஊர்ல தான் 200 ராத்திரி கூத்தாடுறோம். ஆமா. ஆனா சிங்கிரிக்குடியில ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? இந்த மக்கள் தொலைக்காட்சியினுடைய இல்லையா இந்த புகழையும் இல்லையா நம்முடைய கலைகளை எல்லாம் உலகத்தில் இருக்க முடியாது மூளை முடுக்குகள் எல்லாம் கடைகோடி தமிழனுக்கு கூட இந்த கலையை எடுத்து செல்லக்கூடியது இல்லையா அந்த தொலைக்காட்சியானது அன்பும் ஆதரவும் நமக்காக தந்து எத்தனையோ தொலைக்காட்சிகள் எத்தனையோ மீடியாக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. எத்தனையோ மீடியாக்கள் இருந்தால் இந்த உலகத்தில் நம்முடைய கலைஞர்களுக்காக தொண்டாட்டி கொண்டிருக்கக்கூடிய பல்லாண்டு காலமாகத்தானே மக்கள் தொலைக்காட்சி என்று சொல்ல முடியாது. இந்த தொலைக்காட்சியானது கலைஞர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காகவே முதல்ல எங்க கலைஞர்கள் சார்பாக இந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு பணிவான வணக்கத்தினை வணக்கம். பாக்கியம். ஆமாங்க. இதை விட பாக்கியம் இந்த உலகத்துல இருக்கா? கிடையாது. ஒரு கண்ணை வச்சு தண்ணி ஊத்துறோம். ஆமா. ஏன் அப்பா? நிழல் தரும். காலத்தின் பூவத்தரும் காயத்தரும் கரியத்தரும் நிழத்தரும். ஆமா. இவங்க ஒரு பிள்ளையை வளர்த்தா எதுக்காக? கிழந்தனப்பான் இமை கடனை செய்வான். ஒரு கலைஞனை வளர்ப்பது 10 பிள்ளையை வளர்க்கிற மாதிரியா? இல்லையா? நாளைக்கு அத்தியூர்த்திருக்கையில் விழுப்புரம் மாவட்டத்தில் போய் சொல்ல போறோம். ஆமா. யார் கடலூர் மாவட்டத்தினுடைய பெருமையை சிங்கிரிக்குடியினுடைய பெருமையை மக்கள் தொலைக்காட்சியினுடைய பெருமையை திறந்தோறும் அந்த தொலைக்காட்சி கூட வருது. கிடையாது. ஒரு நாளைக்காக நமக்காக வந்து விட்டு. ஆமா. இந்த ஒரு நாள் ஒரு கோடி நாட்கள் வந்ததை போல. ஆமா. அப்ப நாட்டினுடைய பெருமையை இங்க அடுத்த ஊர் போய் சொல்ல போறோம். யாருடைய அறினாலே ஆயாகி கரையாகி அவந்திரேஷம் தருவா கரணமுள்ள கொண்ட வந்தா மகா பெரியவர்கள் இந்த நாள் தினத்தில் வேதங்களை கேட்பது வேதங்களுக்கு பதில் தெரியாத பரமன் காலியாக மூடியாக போகும்படி சாபத்தை கொடுப்பது நித்திய பழக்கம். அந்த பழக்கத்தின் பிரகாரம் ஏதோ தெரியவல்ல தாய் ஓலமிட்டு அழுது சமாச்சாரங்களை நான் அறிய வேண்டும். அதுபட்ட புண்ணியவார்களால் வாய்க்க முடியாது. பேரறிவாளர்கள் ஒருங்கே வாத்திருக்க முடியாது. நகரே வாசமுது முடியாது. சிங்கிரி குடிலே வாசமுடைய 10 மாதா பிதா குருக்கள் ஆண்டோர் சான்றோர் பெரியவர்கள் என்று சொல்ல முடியாது. மகா பெரியவர்களை எத்தனையோ ஆசான்களை கண்ட பொன்மேடை இந்த மண்மேடை. நாமெல்லாம் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலங்கள் அல்லவா? அப்படிப்பட்ட பெரியவாளுடைய இதோ எத்தனையோ படித்த மாமேதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற எஜுகேட்டட் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்ற மாதா பிதா குருக்கள் எல்லாம் இல்லையா பசியோட கூட அது கூத்து பார்க்க வந்திருக்கும். இல்லையா அந்த கூத்த போய் பார்க்கணும் ஏன்னு சொன்னா நம்ம ஊர்ல ஒரு புது நிகழ்ச்சியா இருக்கு இத போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட ஒரு அர்ஜென்ட்ல வந்திருக்கும். இல்லையா வயிற்றுக்கு உணவு இல்லாத விட்டால் செவிக்கு உணவாக இவர்கள் ஏதாவது பேசுவாங்களா? இல்லையா பசியோட இருந்தா கூட இல்லையா அந்த கூத்த பார்த்த உடனே பசி ஆச்சுதிடியாமா அந்த கதை அது போல இருந்து கதையுடைய சாராம்சங்களை இப்படி எல்லாம் காட்டுகிறது அப்படின்னு சொல்லி பேசுவாங்களா? அப்ப வயிற்றுக்கு உணவு இல்லாத விட்டாலும் செவிக்கு உணவா பேசுவாங்களா இல்லையா? முதல்ல மக்களுக்கு ஒரு மனவாய் விளங்க திருவேல புரணிய வருவோம். முதல்ல மக்களுக்கு ஒரு மனவாய் விளங்க திருவேல புரணிய வருவாய். எந்த மேதனுக்கு அது வருவனாதனுடன் நடந்த பரப்புதல் வருவாய். ஒரு பக்கம் பகவானுடைய ஆலயம் ஒரு பக்கம் சிவபெருமானுடைய ஆலயம் ஒரு பக்கம் அம்பாள் ஆலயம் சத்தியாரு 10 நாள் பெய்தா சத்தியாரு 10 நாள் பெய்தா ஒரு சன்னதி
அப்பேற்பட்ட புண்ணிய நகரம் சிங்கிரிக்குடி நன்னகர். சிங்கிரிக்குடியிலே வாசம் வந்து முடியாது. மாதா பிதா குருக்களான தையாவளுக்கும் இறைவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் எனக்கு எம்பெருமானாய் வாக்குவ நாராயணனே அம்பாளனே சபைக்கு சாமிக்கு வணக்கம் இல்லையா? அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்கள் இதோ வீரபத்திரன் இருக்கிறான், ஐயனார் இருக்கிறான், அப்பனாய் பாக்கியமான முருகபெருமான் தாயாருடைய அழுகுரல் கேட்டு பிள்ளைகள் மூவரும் புறப்பட்டு கொண்டிருக்கிறோம். சீர வீரபத்திரனா இருப்பார், ஐயனார் இருப்பார், சீர கொண்டு கூட முருகப்பெருமான் வீரபத்திரன் ஐயனாரப்பன் தமிழ்நாடு வருவாங்க. மந்திரிக்கும் இறைவன் என் நாட்டை சார்ந்தவன். எமது வைபோகம் என்ன? என் விருத்தாந்தம் என்ன? என் அர்த்தாயா எங்க வரீங்க? பேர் என்ன, ஊர் என்ன? நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். அந்த புத்த பட்டல்ல எமக்கு ஒரு பணம் அதுதான் புத்தாங்க பணம். புத்தாங்க பணம் புத்துப்பட்டு எல்லை காலாப்பட்டு புத்துப்பட்டா அவருடைய எல்லை காலாப்பட்டு போற வழியில மரக்கான காலாப்பட்டு அங்கதான் புத்துப்பட்டு. அதான் யார் வரைக்கும் அதான் நாட்டின் தேவன் யாரு காலாப்படைக்கு அமெரிக்க போறேன் நானு. நாங்க ஒரு ஆம்பளைக்கு பெண்ணுக்கு சேர்ந்ததான் ஒரு குழந்தை பிறக்கும். ஆம்பளைக்கு ஆம்பளை சந்தேகம் கேட்டாதான் சந்தேகம் தீரும். எப்படிங்க பிறந்தது? அந்த பொண்ணாக்க புரிஞ்சால பத்மாசூரன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அகம் கொண்டவனுக்கு ஆறுதான் கதி. கண்டிப்பா அன்னைக்கு அழிவு உண்மைதான். அகத்திலே மிகதவன் பத்மாசூரன் சிவனை கோரி தவம் இருந்தான். எத்தனை காலங்கள்? 886 வருஷம். அடேங்கப்பா 886 வருஷம் 886 வருஷம் அதுவும் தவம் செய்தான் பத்மாசூரன். பத்மா ஒண்ணு நான் அப்படி தவம் செய்கிற போது ஆமா பரமன் கொண்டான். மகனே உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க தேவரோமற்ற மூவரை யாவரோ யாரை இந்த சண்டா எதிரியாக வந்துவிட்டார் என்றால் கரத்திலே வாழடிக்காமல் ஆயுதம் அடிக்காமல் இருக்காது, ரம்பம் கொண்டு அடிக்காமல் எதை கொண்டு தாக்காமல் நான் யாருடைய சிரத்தில் எந்த கதை இது வாதுகரம் யாருடைய சென்னில் வைப்பாரோ அவன் எரிந்து சாம்பலாக போக வேண்டும். பாரா யாரு சூழ்நிலை வைக்கிறானோ சென்னிதாண்டா என்ற வரத்தை கேட்டான். சிவன் கொடுத்தான். வரம் கொடுத்தது மையா பொய்யா அப்படி என்று சோதனை செய்ய அப்படியே வரமடியே குறைத்து சென்றான் அந்த அரக்கன் பத்மாசூரன். நேரத்திலே அப்படி போகிற போது ஓடினார் பரவன். எங்க போய் உடனே ஐவேலை காட்டுக்குள்ள சற்று ஐவேலை காய்க்குள்ள ஒரு நிஜமாக போய் அங்கே மறந்து கொண்டார் பரமன் சிவபெருமான். அவன் பார்த்தான் என்ன செய்தா ஒரு காட்டையே அழிக்கும் ஒரு வெள்ளாடு ஒரு வெள்ளாட்டுக்கடா ஆமா உருவத்தை தாங்கி அந்த காட்டையே மேய்த்து வந்தான்.
ஐயோ ஆ நான் விடமாட்டான் போல தெரியுது பத்மாசுரன் ஆ அப்படின்னு சொல்லி சொல்லு என் கைலாய ராதா உமா மகேஸ்வரா அப்படி என்று சொல்லி ஆ பரமனையே வேண்டினான். ஆஹா பேய்பட கொண்டவன் பிரபடி பட்டவன் அப்படி என்று சொல்லி பரமனையே வேண்டினார். ஆஹா பகவான் எம்பெருமான் தாய் எங்க கண்ணினும் தேரைக்கும் வேலைக்கும் கருவுக்கும் சிசுவுக்கும் ஆமா அவர் எண்ணத்தின் பிரகாரம் பிரகாரம் எண்ணத்தின் படி ஆ இஷ்டத்தின் படி படி. விருப்பத்தின் படி ஆ படியாந்து வரக்கூடிய ஆமா ஈசனுக்கே ஆபத்து வந்து போய் சொன்னா நாம எந்த மூளைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ல பார்த்தார் எம்பெருமான் உருவத்தை மாற்றி மாத்தி ஒரு உரையை ஏமாத்துவான் ஆ பிராமணன் ஒரு உலகையே ஏமாத்துவான் ஒரு பெண்ணு நினைச்சா ஆ அழிச்சிருவா அப்படியே எல்லா வேலை முடிச்ச பொம்பளா கண்டிப்பாங்க மாக்குன்னு மல்லி ஏத்துருவா நம்மள அப்படி என்று சொல்லி தன் உருவத்தை மாற்றி மாத்தி ஜெகன் மோகினக சண்டா செல்வி அரக்கன் பார்த்தான் ஆ மண்ணாத்த புடிச்சவன் ஆ பொன்னாத்த புடிச்சவன் புடிச்சவன். பொருளாத்த புடிச்சவன் ஆ. தானா திருந்தன ஆச்சு ஆமா தடி போட்டு அடிச்சான் திருந்த மாட்டான் சில பேரு கண்டிப்பா அதுல ஒரு ஆள் பத்மாசுரன் ஆ பின்ன பொண்ணாசை பிடிச்சுவான் பின்ன அவன் எப்படி திருந்துவா பெண்ணே கண்ணே என்றான் ஆ ஆத்துக்கு இறங்கிறேன் வெங்காயம் செஞ்சு குடித்து விட்டு பாருங்கள் ஆ. என்று சொல்ல ஓடினான் வந்துகிட்ட பொண்ணா யாரு ஆ அதான் கைலா இது உமா பகவான் பொறுமை சொல்லு பகவான் 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 வேதனா ஜகன் கிட்ட பிடிக்கினா ஜகன் வேதனா ஜகன் கிட்டனா உடனே சென்று ஆ மாட்டான் குடும்பமே கொஞ்சம் ஜலம் இருந்தது ஆஹா அதை தொட்டி தலையை வைத்தான் வைத்தான் எரிந்து சாம்பலாக போய்விட்டான் பத்மாசூரன் பத்மாசூரன் ஆ 3 பேர் சொன்ன அது தொட்டி கட்டவன் ஒரு ஆளு ஆ கொடாம கட்டவன் யாரு ஒரு ஆளு கொடாம கட்டவன் யாரா ஓ கொடாம கட்டவன் யாரு மாமல்ல சக்கரவர்த்தி ஓஹோ ராவணன் ஆ இட்டு கட்டவன் யாரு இட்டு கட்ட மாபலி சக்கரவர்த்தி ஆ. இடாம கட்டவன் யாரு துரியோதனன் துரியோதனா ஆமா. 4 பேரை ஒரு ஆளு போய் சேர்ந்தான் ஆ பத்மாசூரன் மறுபடி ஆ மச்சரா வெளியே வாருங்கள் அசுரம் மறந்து விட்டான் ஆ. என்று சொல்ல கைலாபுரம் உடவந்தான் ஆஹா. மோகில கண்ணாலை கண்டா கண்டு. பெண்ணே கண்ணே நாம் இருவரும் ஆ கூடி கலக்கின்ற நேரத்தில் நேரத்திலே. பரமணிக்கு வீரியம் கடிதமாகி விட்டது ஆஹா பூமியில விட்டா பூமி தாங்குமா தாங்காய் இருவரும் கரத்திலே தாங்கினார் ஆ அங்க பிறந்தவரு ஒரு ஐயனாரு ஆ ரைட் தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆயாக சமுத்திரத்தை பானம் வைத்து ஆ மகமாரிகளை மலையாக பவித்து பவித்து. பாத்தியல் சொல்லக்கூடிய பாம்பை ஆ. சாப்பாக பூட்டி பூட்டி. தேவர்கள் ஒருபுறம் ஆ. அத்தாக்கள் ஒருபுறம். ஒருபுறம் நின்று அமுதம் கண்டாரு ஆ அங்க பிறந்தவரு சால கிராமத்துல கண்டங்கியதில்ல ஆ. அவரு ஒரு ஐநாறு அதான் 2000 எமக்கென்று சொந்தமான மனம் மனம் புத்தாங்க மனம் ஆ. அங்கே அமர்ந்து என் தாய் தந்தைய பார்த்து அப்பா ஆ துணிவன் இல்லாத வாழ்க்கை அல்ல. அல்ல துணிவன் வேண்டும் என்று கேட்கிற போது ஆஹா. 1000 சிரம் 2000 கரங்கள் ஆ ஒருங்கி அமைக்க பெற்ற பெற்ற. அகோர வீரபத்ரன் ஆ அண்ணவனை தோமராக நியமித்தார் நியமித்து. அவன் துணை கொண்டு ஆ நான் தினந்தோறும் பவனி வருவது பழக்கம் ஆ. நான் ஏறக்கூடிய வாகனம் என்ன வாகனம் தெரியுமாடா என்ன பாருங்க வெள்ளையாரம் இதில் அமர்ந்து அவார்டி பவனி வருகின்ற காலம் ஆ அந்த நேரம் இன்னைக்கு வந்து போச்சு ஓ பவனி இன்னைக்கு வர போறார் ஆமா நீ கிளம்பிட்டார் அதனால தான் வந்துக்கிறேன் ஒரு பையன் இன்னைக்கு நகர் கிடையாது நீ கிளம்பிட்டாருன்னா கிளம்பந்தான் அதோட இல்ல ஆ எனக்கு 2 முன்னாடி ஆ 2 பண்ணாடியா ஆ. காலருங்க ஆசைக்கு அன்பக்கூடிய ஆ பூரணி பொற்கலை ஆடாப்பா 2 பேரும் திருமணம் செய்து சரி ஒரே ஒரு புள்ள ஆ ஆமாடா பிள்ளை இருக்கா செல்ல பிள்ளை ஓ ஆமா கபூர்ல அண்ணமே ஆ, அதான் அந்த பிள்ளையை பயன்படுத்தி இந்த பொறாமை என்பது ஆ மனிதன் பிறக்கும் போதே கூட பிறக்குது ஆமா இந்த பொறாமையும் ஆ இன்னொன்னு கோபம் ஆ கோபத்தை இறக்காத வேந்தன் வேந்தன் குருமணி கொள்ளாத சீரன் இந்த கோபத்தை யாரு ஒருத்தன் அடக்கிறானோ ஆ அவனை கண்டிப்பா நல்லதே நடக்கும் கண்டிப்பா ஆனா கோபம் கூடிய பாழாக்கிடும் உண்மை குடும்பத்தை விநாயகிடும் அந்த பழமொழி கிழங்க நெல்ல முறையோடு ஆ நான் வாழ்ந்து வரேன்டா பரவாயில்லைங்க
அதனாலே ஆ. இந்த உறவுடைய சமாச்சாரம் என்னங்க தெரியாது. சொல்லலாங்க தெரியும் யாரோ எனக்கு குப்பர் யாரு இது? அண்ணன் முருகபெருமான் ஆ என் தமையன். வா ஆரிய கூத்தாலும் காரியத்தை கண்மிக்க வேண்டும். ஆமா அண்ணன் கூட்டுக்காரு சென்று பார்க்க வேண்டும். ரைட்டு ஒரு நிமிடம் நேரம் வணங்கி தெய்வத்தை வணங்கி அம்பாள் பிறகு சொல்லுவா. நம்பினோர் கெடுதல் நான்கு மன தீர்ப்பு ஆண்டவன மனதார் யார் வேண்டாங்களோ நம்பின பேருக்கு நடராஜா. ஆமா நம்பாத பேருக்கு யமராஜா. இன்னைக்கு அம்பாளை வெளியே வராங்க சொன்னா 4 பிள்ளைகள் 4 வேதங்களை போலாமா பெத்தவளுக்கு தெரியும். பிள்ளையோட அருமை பிள்ளை பெக்கான்னு தெரியுமா? தெரியாதுங்க. படிச்சவனுக்கு தெரியும். படிப்போட அருமை வீரனுக்கு தெரியும். வீரனோட அருமை கோழைக்கு தெரியும். கோழையோட அருமை புருஷனுக்கு தெரியும். போதோட அருமை. அந்த பவனை கிளங்க அம்பாள் வெளியே வருகிற போது 4 பிள்ளைகள் முன்னோட பிள்ளையாக வருவாங்களாம். யாருங்க அவங்க யாரா தெரியுமா? யாருங்க? கணபதி முருகன் நாரப்பன் வீரப்பன். கணபதி முருகன் நாரப்பன் வீரப்பன். அப்படிப்பட்ட எமது ஆட்டாள் என்ன சமாச்சாரம் முடிவில்லை. மகனே அப்படி அந்த 4 பிள்ளைகளை பூக்குரட்டு அழைக்கின்றான். ஆமா என்னாலும் போகணும். என்ன சமாச்சாரம் கேட்கணும். ஆமா அதனால தான் வந்துக்கிறேன். பரவாயில்லங்க. எனக்கு முன்ன யாரும் வந்துக்கிட்டு அண்ணன் முருகப்பெருமான் அவரா சொன்னார். சத்திவேலை கரங்குண்டு அரைக்கர சம்பாரம் செய்தாரு முருகப்பெருமான். ஆமா வந்தாரா? வந்திருக்கார். அவர்தான் கொண்டு சொன்னார். சென்று பார்க்க வேண்டும். ஆனால் பகலும் இரவும் சேர்ந்து 60 நாளிகை. இந்த 60 நாளில் ஒரு நாளிகாவது குலதெய்வத்தை மனதார வேண்டணும். கண்டிப்பா யாரெல்லாம் சரிதான். குலதெய்வத்தை வேண்டணும் சொன்னா அந்த குடும்பமே நிறுத்தி நிற்காது. கண்டிப்பா எல்லாவரையும் எம்பெருமான் நாட்டிலே அதமத்தை எழுத்து தர்மத்தை உருவாக்க வந்த இறைவன் திருப்பதி வெங்கிடாச்சலபதி திருப்பதி மதியா பாதம் சிவனி வணங்கா சென்னி இருப்பவருக்கு ஐயா கைகள் இனியத்தோடு கேளாக்காது. அந்த எல்லாவரையும் எம்பெருமான் பகவான ஒரு வழி தோது நாம மட்டும் தனியா போகக்கூடாது. என் தமிழனாக வாங்கிப்பட்ட 1000 சிரம் உள்ள எல்லாரும் கரைகளை ஒருங்காம அகோர வீரபத்ரன் அந்த கூட்டு போகணும். போய் கூட்டு வா. சிவபெருமானுக்கும் என் தாய் அம்பாள் உமையவள் இருவருக்கும் பிறந்த தாய் என பார் 2000 கரம் அகோர வீரபத்திரன். வீரபத்திரன் வருகிறேன் என்றால் சாமான் கல்வி சமத்தீரும் கல்வி சமத்தீரும் கடலாக எந்தமிழ் இந்த கதத்தீர் உங்க கருப்பண்ணன் வல்லாத நிறந்து சத்தகாபரியா அண்டு பெருமையான தக்கப்பரவன் ஒருவர் இருந்தார். ஆமா தோன்றி அரிதாக தபத்தை செய்தான். என் தந்தை சிவபெருமான் ஒரு அரிதாக தபத்தை செய்து என்ன வரம் பெற்றார். உடனே என்னப்பா வேண்டும் என்றார் சிவபெருமான். ஐயா எதற்காக தபத்தை செய்தேன். உங்க நிலமாக இருக்கக்கூடிய அம்பாள் உமையவள் உமா பார்வதி எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று வரத்தை பெற்றான். அப்பாண்மைக்கு நங்க என் தாயானவள் அம்பாள் ஜெகதசேகி தக்கனுக்கு மகளாக போய் பிறந்தா தாட்சாங்கனியாக பிறந்தாங்க எங்க அம்மா. தாட்சாங்கனி பேரோடு பிறந்தாங்க. பிறந்து தக்கனுக்கு என்ன பொண்ணை கட்டிட்டு கொடுத்து நம்ம பின்னா பிறகு வச்சுட்டோம்னா ஆமா சிவபெருமானே வருவாரு கல்யாணம் பண்ணிக்குவாரு. ஆமா
எப்படியா இருந்தாலும் அவர் மருமகன் தானே மருமகமா அவர் கால்ல சிவபெருமான் நம்ம கால்ல உழுவாரு நம்ம ஆசீர்வாதம் பண்ணலாம் அகந்தை எல்லாரும் சொந்தக்காரர் ஆவாங்க பொதுவா இந்த தொழில அகந்த வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்க கண்டிப்பா கூடிய சீக்கிரம் கொண்டுடும் கண்டிப்பா உண்மைங்க நிமிஷம் கணக்கில் கொண்டு விடுறதே கண்டிப்பா நிமிஷம் கணக்கில் கொண்டுடும் ஆமா பார்த்தான் தக்கன் உடனே ஊர்வல அதாவது என் தாயானவன் சிவருமான் சென்றார் காத்தாங்கனை கல்யாணம் செய்தார் ஊர்வல காட்சியா போயிட்டாங்க தக்கம் பார்த்தான் என்னடா மகளும் வரவனும் வருவாங்க காலில் விழுவாங்க எதிர்பார்த்தா வரல உடனே தக்கனுக்கு கோவம் வந்து போச்சு உடனே வந்தான் அம்மா காச்சாங்கனி மதிக்கல மதியாத கால உடனே சென்றான் தக்கன் மரணயாகம் அழித்து வேண்டும் அப்படி என்று மரண யாகம் செய்தான் அம்மா பார்த்தாங்க ஏங்க எங்க அப்பா கொடிய பாதங்க ஆமா தக்கன் யாகம் செய்யறான் உங்களை அழிக்கிறதுக்காக யாகம் செய்யறான் நான் போய் யாகத்தை நிறுத்திட்டு வரேன் அப்படின்னாங்க உடனே எங்க அப்பா பார்த்தாரு காச்சாங்க நீ போவாத அவன் அகந்தை கொண்டவன் போகாத நீ அப்படின்னாங்க எங்க அப்பா உடனே எங்க அம்மா கேட்கல இன்னைக்கும் பொம்பளை நாம சொல்றத மதிக்கலன்னு கேட்டா நடக்கிறதே வேறதான் ஆமா கேட்கணும் சொல்லுங்க ஆமா அப்படி போறதா இருந்தாலும் யாகத்தை அழித்து வந்தால் இடபாகம் அப்படி இல்லை என்றால் அப்படியே போய்விடு தாய் சொன்னது மக்களிடம் வாதாடியது தலைவோடு செவனும் பார்த்தார் அஞ்சவில்லை யாகத்தை நிறுத்தவில்லை பார்த்தால் அம்பாள் உமையவள் யாகத்திலே இறங்கி யாகத்தை மண்மேடாகி விட்டார் ஆமா இறங்கிய உடனே தொந்தையாகி கோப பிரவேசித்து நெற்றி வேர்வையில் சென்றியது அதில் பிறந்தவன் அகோர வீரபத்திரன் 1000 சிரம் 2000 அகோர ஒரு பையன் நிகர் கிடையாது யாராவது என்கிட்ட உண்டா யாரா இருக்கா யாரும் ஒரு ஆளு கிடையாது உலகத்திலே ஒண்ணும் கிடையாது ஆமா ஜாக்கிரதை ஒண்ணு பண்ணலங்க நீ சொல்லுங்க காலம் பொன்போன்றது இன்னும் என் தமையர்கள் ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயனாரப்ப சுவாமி பார்க்க வேண்டும் ஆமா முதற்கடவுள் அதாவது இளைய பிள்ளை எங்க அம்மாவுக்கு முருகப்பெருமான் இரண்டு பேரையும் பார்க்கணும் ரைட் அண்ணன் ஹரிகரசுதன் இரண்டாறு கரங்களும் ஒருங்கி அமைக்கப்பட்ட அகோர வீரபத்திரன் சமயம் தம்பிக்கு தம்பி அண்ணனுக்கு அண்ணன் என்று பேர் பெற்ற அண்ணா உன் தம்பியாக வாய்விட அறிஞர தேவன் கோட்டார கோடி வணக்கம் என்னுடைய பொன்பான மனைவி வந்ததினால் கர்நாடக மகாராஜா சந்தோஷம் அடைந்து ஒரு நாளும் திருநாளாக நம்ம தமிழாக வாய்க்கப்பட்ட முருகபெருமான் இருவரையும் வைத்திருக்கிறார் அப்படி சென்று காண வேண்டும் வா அண்ணா அப்பா எரி முருகா சண்முகா கந்தநாதா முருகா ஐயா உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமயில் முருகா உன்னை கண்டு மறந்து விட்டேன் என்ன சொல்லி பாடுவதோ என்ன சொல்லி பாடுவதோ
ஐயா கலியுக கடவுளே அப்பா கந்தநாதா, கலியுகத்துக்கு தெய்வம் முதல் தெய்வம். சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் கிடையாது. சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. கந்தநாதா, உன் புகழை பாட வேண்டுமானால் எழுந்து நிலாவும் பாடி சாய்ந்து விடும் சுவாமி. அப்பேற்பட்ட ஒரு தம்பிக்கு தம்பியாகவும் அண்ணனுக்கு அண்ணனாகவும் வீரபத்திரன் கொட்டான கொட்டி வந்துட்டா சுந்தராதேரானே அண்ணா உன் மாத்திரை பிரகாரம் அசனுடைய கரம்பட்ட உடனே நரமானுடைய கரம்பட்டு உலகத்திலே வாழக்கூடாது நல்லாகத்தானே சபத்திருக்கிறார். இருக்கட்டும். அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? புறப்பட்டு அனைவரும் செல்லுவோம். அந்த அரக்கனை கொன்று அரக்கனை கொன்றவர் ஓவேனா அவனை கொண்டு விட்டு அடுத்தார் போல் அந்த கன்னிகளை என்ன செய்ய எழுப்பணும். அப்பா எப்படி போனா எழுப்பலாம்? வீரபத்திரன் ஆகிய நீ இல்லையா ஒரு அக்கினி சட்டிக்காரனாகவும் அப்படியே இதோ இருக்கிறாரே ஐயனாரப்பன் ஆமா. இவன் ஒரு கரவக்காரனாகும் இந்த முருகபெருமான் ஒரு சாட்டக்காரனாகும் அப்படி அந்த கன்னிகளை வர்ணித்து பாடி இல்லையா அந்த சாரம் என்று கடலிலே இருந்து கன்னிகளை எழுப்பி கொண்டு வந்து திருப்பார்கடல் ஜலத்தை ஈசனுக்கு தெளிப்போமையானால் மௌன நிலை கலந்து விடும். சந்தோஷமாகத்தானே இப்பொழுது வேலாயத்தை எடுக்கிறேன். அப்படியாகட்டும். கொண்டு வாங்க. அண்ணா அரக்கன் மட்டும்தான் மலை போல சாய்ந்து விட்டான். கல்லாக இருக்கும் கன்னிகளை உயிர்வர செய்ய வேண்டும். வாங்க போல சாப்பிட்டு நீ சொன்ன பிரகாரம் தண்ணி ஏற்பாச்சு தண்ணி எழுப்ப வேண்டும். தண்ணி எடுக்கணும். பாரிய மலர் ஜலம் ஜலம் நீ ஒருத்தன பிரகாரம் தண்ணி அடி நான் பூ எடுத்துறேன். ஜலம் அது தான் எடுத்தா ஈஸ்வரத்திலே சென்று மௌன நிலை தண்ணி எடுக்கலாம். உமா மகேஸ்வரா தண்ணியே பரம்பொருளே பா கைலாய நாதா மௌன நிலை கலந்து விட்டதா? கலந்து விட்டது. இன்னும் கலையாமல் இருக்குமா என்ன? தந்தையே வீரபத்திரன் மகனே வீரபத்ரா எல்லாம் சரி வந்து பரவாயில்லை. இன்னும் கன்னிகளா அப்பா தந்தையே ஏன் இந்த நிலை? அதோ இருக்கும்படியான பௌத்த ரிஷி கொடுத்த சாபம். இன்று நாள் முதல் கொண்டு கைலாயத்திலே இப்படிப்பட்ட சோழியர் சங்கமர் யார் வந்தாலும் சித்தர்கள் வந்தாலும் மரியாதை கொடுக்க நம்ம கத்துக்கணும் இல்லையா? மரியாதை இல்லாத தளத்தில் நீங்கள் இருந்ததினாலே சாபம் கொடுத்த எண்ணெயில இருந்து கைலாயம் என்றும் பூத்து குலுக்க வேண்டும் இருக்கிறது. இறைவனுடைய அனுகிரகத்தாலே வேண்டிக் கொடுக்கிறோம். பௌத்த ரிஷி சாபம் என்னும் கடல் கண்டாசுரன் வதம் நாடகம் இத்துடன் முச்சிட்டது. ஆடினோரும் பாடினோரும் காதால கேட்டோரும் கண்ணால பார்த்தோரும் சாலோக சாமீப சாய்ச்ச 4ஆம் வதை அடைய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் சிங்கிர் கோவில் கிராமத்திற்கு கூடிய ஏழை மக மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து கிராமவாசிகள் விழாக்குழு தலைவர்கள் தாய்மார்கள் அனைத்து பேர்கள் ஒன்று சேர்ந்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம்
சாத்திப்பட்டு பலாப்பட்டை சேர்ந்த அங்காள பரமேஸ்வரர் நாடக சபா குழுவினரை கொண்டு வந்து நாடகம் நடத்த வேண்டும் அப்படி என்று அரும்பாடுபட்ட அனைத்து நல்ல உள்ளங்கள் நன்றி வணக்கம். அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகரத்திலிருந்து மக்கள் தொலைக்காட்சி நிறுவனர்கள் அனைத்துவர்களுக்கும் எங்களது சாத்திப்பட்டு பலாப்பட்டை சேர்ந்த அங்காள பரமேஸ்வரி நாடக சபா சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். அல்பர ஜோதி தனித்தரு கருணை